பஞ்சு முயலின் பயம் நீங்கியது எப்படி? ஒரு மென்மையான பஞ்சு போன்ற வெள்ளை முயல் குட்டி அதன் அம்மாவுடன் காட்டில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் இருக்கிறது. அம்மா முயல் பஞ்சுவை அதன் சொந்த படுக்கையில் படுக்கச் சொல்கிறாள். பஞ்சு அவனுடைய படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் அறை ஜன்னலுக்கு வெளியே மரங்களின் நிழல்கள் ஆடுகின்றன. பஞ்சு அதை பார்த்து பயப்படுகிறான். ஒரு மினுமினுக்கும் மின்மினி பூச்சி பஞ்சுவின் ஜன்னல் அருகே வருகிறது. அது பஞ்சுவிடம் பேசுகிறது. மின்மினி பஞ்சுவை ஜன்னல் வெளியே கூட்டிச் சென்று அந்த நிழல்கள் வெறும் மரங்கள்தான் என்று காட்டுகிறது. அவர்கள் ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒரு கரடிக்குட்டி தேன் எடுப்பதை பார்க்கிறார்கள். பஞ்சு கரடியிடம் பேசுகிறான். பகல் நேரத்தில் வந்ததால் தேனீக்களிடம் அது மாட்டிக்கொண்டது. கரடிக்குட்டி தான் ஏன் இரவு நேரத்தில் தேன் எடுக்க வந்தேன் என்று சொல்கிறது. பஞ்சுவுக்கு தைரியத்தின் அர்த்தம் புரிகிறது. பஞ்சு, மின்மினி, கரடிக்குட்டி மூவரும் சேர்ந்து சிறிது நேரம் மகிழ்ச்சியாக போல் பேசுகிறார்கள். அவர்களுக்குள் நல்ல நட்பு உண்டாகிறது. கரடிக்குட்டியும் மின்மினியும் கிளம்புகிறார்கள். பஞ்சு தன் படுக்கைக்கு செல்கிறான். அவனுக்கு இப்போது பயமில்லை. See you there on next exciting and interesting Tamil bedtime kids and stories.